அப்போ என்ன தோணுச்சு, எப்படி வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும், கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. பொண்ணு இருக்கிறாங்க, அதனால் அவளை பார்த்துட்டு ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறது, ஈவினிங் பிக்கப் ட்ராப்பிங்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் போவோம், அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே இந்த மேக்கப்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே நான் ஏதாவது ஒன்று இருக்குது நான் போட்டுக்குவேன். அப்போ என்னுடைய அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இவங்கெல்லாம் குட்டி குழந்தைகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு நான் போட்டு விடுவேன். எனக்கு அப்போ இருந்தே அது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிக்கும், மேக்கப் பண்ணணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் பாப்பாலாம் இருந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் யோசனை பண்ணலை, ஏன்னா அவளை பார்க்கவே சரியாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அவள் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஐடியலாக இருந்தது வீட்டில். ஏன்னா அவள் இருந்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டா அப்புறம் ஏதோ சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடுவோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இதுதான். எனக்கு வேறு எதுவுமே பெருசாக தோணவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கறனால என்னைய ஆனால் ஆஃபீஸ் வாங்க கூட கூப்பிட்டாரு. அப்புறம் ஒரு வருஷம் நான் எங்கள் ஆஃபீஸில் கூட நான் போய் ஒர்க் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன்னா அது ரெகுலர் ஒர்க்கு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரிப்பீட்டடாக நெக்ஸ்ட் டேங்கிறப்ப அப்படியே இருக்கும். எனக்கு அதையும் பார்த்துட்டு எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கலன்னே வைங்க, அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இல்லை எனக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் அவர் எதுவுமே பண்ண வேண்டாம், நீ வீட்டில் தான் இருன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுனால நான் எதுக்குமே யோசனையே பண்ணலை. அப்புறம் தான் ஒரு எப்போ கரெக்டாக போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சரி நான் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு தோன்றப்போ நிறைய மைண்டில் ஓடிச்சுங்க. ஆரி கற்றுக்கலாமா, டெய்லரிங் பண்ணலாமா, ஏன்னா வீட்டிலேருந்து பண்ணணும், குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் தான் நான் நிறையா சரி நம்ம டைமுக்கு ஏதாவது ஒன்று டைம் போகணும். வீட்லேயே இருந்தோம்னா சும்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு டிவி பார்த்துட்டு இதே தான் போகுது, நம்ம ஏதாவது அடிஷ்னலாக ஒன்று கற்றுக்கணும், ஒரு லேர்னிங் நமக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் ஃபஸ்ட் பழையபடி சரி மேக்கப் தான் நமக்கு பிடிக்குது, மேக்கப்பே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டப்போ அவர் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்தோடனே வேண்டாம், எடுத்த உடனே முதல்ல சொன்னது வந்து இது நமக்கு செட் ஆகாது, நீ குழந்தைய வச்சுட்டு வெளியில் மேக்கப் போகிறது வர்றது அந்த டைமுக்கு போகணும் வரணும் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு முதல்ல வேண்டவே வேண்டான்ட்டாரு. எங்கள் அம்மாவும் இப்படிதான் சொன்னாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்கணும், நீ இப்படி வெளியில் மேக்கப் எல்லாம் போனால் என்ன பண்ணுறது, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்ப நான் அவர்கிட்ட தான் நான் பேசினேன், இல்லைங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, வெளியில் போகிறது வரது அப்போ பார்த்துக்க. பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா, 8 வயசு ஆயிடுச்சு, இனி அவள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவா, அப்படி ஏதாவது நமக்கு தேவைன்னா நான் எங்கள் அம்மா கூட வந்து பார்த்துக்க சொல்கிறேன், எனக்கு வந்து நான் இதுதான் கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ சரி உன் இஷ்டம், எங்கள் கிளாஸ் ஏறணுமோ நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாருங்க. அப்போ தான் நான் வந்து என் ஊர் நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர், எனக்கு கோயம்புத்தூர்னா தெரியும் என்ன பண்ணலான்னு. இங்கே கோபியில் தெரியாது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த வரைக்கும் வெளியில் அதிகமாக நான் வரமாட்டேன், எல்லாமே அவர் தான் கூட்டிகிட்டு போகணும் வரணும் எல்லாமே. நான் போனாலுமே ஸ்கூலு மார்க்கெட்டு வீடு இப்படித்தான் நான் இருந்தேன். அப்புறம் இதை பற்றி தெரியணும் அப்படின்னா கூகுளில் தான் டைப் பண்ணி சர்ச் பண்ணேன். ஜெஸ்டேல போய் அகாடமியெல்லாம் சர்ச் பண்ணப்போ 2-3 கான்டாக்ட் நம்பர் எடுத்து நான் கால் பண்ணி பேசினேன். அவங்கெல்லாம் வந்து பேசிக் மேக்கப் தான் சொல்கிறாங்களே தவிர நான் கேட்குற இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அட்வான்ஸ் மேக்கப் பற்றி கேட்டால் இல்லை அதை நாங்கள் எடுக்க மாட்டோம்ட்டாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற உங்களுக்கு ஹெச்டி, ஹேர் ப்ரஷ், அல்ட்ரா ஹெச்டி அதெல்லாம் தான் வந்து இப்போ நமக்கு கேட்குறாங்க. இப்போ அடுத்தடுத்து அப்டேட்டில் வர்றது அதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு உங்கள் கான்டாக்ட் கிடச்சா உங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டப்போ நீங்கள் பேசுனீங்க, நான் எடுக்கிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் சொன்னீங்க. அப்போது எனக்கு நிறைய டவுட்டு, அவங்கள வந்து இங்கே எல்லாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, அப்போ இவங்களோட ப்ரொஃபைல் நம்ம செக் பண்ணணும், இவங்க எங்கே படித்தாங்க அப்படிங்கிறப்ப தான் உங்களோட ப்ரொஃபைல் நான் கேட்டப்போ நீங்கள் சென்னையிலலாம் படிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டப்போ சரி ஓகே இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இவங்க நம்ம சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் உங்களை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து நீங்கள் சொன்னீங்க உடனே கொடுக்கணுங்கிற மாதிரி கூட இல்லை, ஒரு டேர்மாக பிரித்து கூட நீங்கள் கொடுக்க சொன்னீங்க. அதே மாதிரி நானும் கொடுத்துட்டேன். இப்போ படித்து முடிச்சு இப்போ நான் பார்லரும் வச்சுட்டேன். அது வந்து மெயின் உங்களால தான். ஏன்னா பார்லர் வைக்க முடியுமா, என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியுமா, நிறைய கொஸ்டின் இருக்குது. நான் படிக்கிறப்பவே இவ்வளோ டவுட்ஸ் வருது, என்ன பண்ணுவோம் நம்ம தனியாக மேனேஜ் பண்ண முடியுமான்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ப்ராப்பராக படிச்சிட்டோம்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இப்போ நானே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்போ கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh உள்ள அப்படி தான் நான் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் அப்படியே தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தேவையானது மட்டும் நான் வாங்கி வச்சுக்குவேன், ரொம்ப அதிகமாகலாம் வச்சுக்கிறது இல்லை. கிளைண்ட்ஸ் கேட்கறத பொறுத்து நான் வாங்கிக்கிறது. கிளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி கேட்குறாங்க, அவங்க கேட்குற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்று
கேட்பாங்க பாருங்க, இது இல்லைங்களா அப்படின்னா அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்குவேன் அந்த மாதிரி. ஆனால் பேசிக்காக நிறைய நம்ம கோபி சர்க்கிளில் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதே அவங்க போதும் தான் நினைக்கிறாங்க. ரொம்ப ஹைஃபையால எதிர்பார்க்கறது இல்லை. அப்படி ஒரு ஸ்டேஜ் நமக்கு இங்கே வர்றப்ப நம்ம மாறிக்க வேண்டியதான். மற்றபடி ஃபீஸு, கிளாஸோட டீட்டெயில்ஸு இதெல்லாமே ஓகேவா இருக்கா, இல்லை இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமா? இல்லை அதெல்லாம் எனக்கு நான் வெளியில் விசாரிச்சப்பே பேசிக்கே வந்து உங்களோட பாதி கூட அதிகமாக தான் சொன்னாங்க உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில். அதனால் ஃபுல்லாக அட்வான்ஸ்லலாம் படிக்கிறதுக்கு ஓகே தான். ஏன்னா சென்னையில் நம்ம விசாரித்தாலுமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சென்னையில் படித்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க ஜஸ்ட் 17 days கிளாஸ்லேயே நான் 60,000 பே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு நான் 6 months நான் கோர்ஸ் முடித்தேன். எனக்கு நீங்கள் 50 எனக்கு எடுத்து கொடுத்தீங்க. அதுவும் 10 தான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்த்து எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அவங்களாம் வெறும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் மட்டும்தான் 17 daysக்கு நான் 60,000 பே பண்ணேங்கிறதால பியூட்டிஷியன் பற்றி தெரியாதுங்கிறாங்க. ஃபேஷியல் ஆகட்டும், த்ரெட்டிங் ஆகட்டும் அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு 50 கூட எல்லாமே கவர் பண்ணி கொடுத்தீங்க. மற்றபடி எல்லாம் கவர் பண்ண வரைக்கும் எந்த ஒரு டவுட்ஸ், இப்போ எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருக்கா, இல்லை எல்லாமே ஓகே எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? இல்லை இல்லைங்க, எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கு. அதெல்லாம் பண்ணுவேன். எங்கே விட்டாலும் வந்துடுவீங்க. பண்ணிடுவேன். அதெல்லாம் எங்கள் மிஸ்டேக் நடந்தாலே இப்போ நான் கண்டுபிடிச்சிடுவேன். முதல்ல நம்ம மிஸ்டேக் பண்ணணுமா கூட பண்ணியிருக்கோமான்னு நீங்கள் நான் உங்ககிட்ட படிக்கிறப்ப நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் மிஸ்டேக் பண்ணாவே நான் கண்டுபிடிச்சிடுவோம் எங்கள் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். அப்படியே மீறி எனக்கு ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் இருக்கீங்கல்ல, திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். ஸ்பாட்லேயே எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றீங்க.